ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் சீவிக்கோங்க. இப்போ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பீட்ரூட்டை நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு இறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாறு ஃபுல்லாமே வந்துடும். பீட்ரூட் சாறு ஃபுல்லாக எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகின உடனே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவை நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் சாறை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் பீட்ரூட் சாறும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்கப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரவை சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். ஒரு கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். நான் சரிசமமாக தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட சேர்த்துக்கிடலாம். பீட்ரூட்லேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 1 கப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ரொம்ப இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகின உடனே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பை நெய் கூட நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து பீட்ரூட் கேசரி கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டான இந்த பீட்ரூட் ரவா கேசரியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.